ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அந்த லாவா அக்னி 3 மொபைல் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த மொபைல் அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட்டோட 23,000க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. இந்த லாவா அக்னி 3 இந்த அக்னி ஏவுகணை மாதிரி இந்த போன் செம்மையா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2021ல இந்த ஜோமி அல்ட்ரா லெவல், அதாவது லெவல் அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு 63,000 ரூபாய்க்கு ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட்டோட இந்த போன் வந்திருக்கு. அதுல இன்னொரு மெயினான ஹைலைட்டான விஷயம்னா பேக் சைடுல உங்களுக்கு ஒரு செகண்டரி டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே தான், ஆனா நிறைய விஷயங்கள் அதுல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அந்த போன் வந்து அடுத்த விசன் வரல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2021ல நிறைய உங்களுக்கு மொபைல் இண்டஸ்ட்ரியில பயங்கர டெவலப்மெண்டா இருந்துச்சு. ஆனா அந்த கான்செப்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணல. அடுத்த சீரிஸ்மே வரலனே சொல்லலாம். இன்னைக்கு லாவா அக்னி 3 அதோட பிரைசிங் 23,000 ரூபாய்க்கு இன்னைக்கு செகண்டரி டிஸ்பிளே நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அளவுக்கு உங்களுக்கு பேக் சைடுல செகண்டரி டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. இப்போ இந்த மொபைல ஆக்சன் பட்டன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்சன் பட்டன் மூலமா உங்களால கேமரா அசஸ் பண்ணிக்க முடியும். இந்த டார்ச் லைட், ஸ்கிரீன்ஷாட் இது மாதிரி விஷயங்களும் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களோட இந்த வட்டம் லாவா அக்னி 3 இந்த மொபைல் வெறும் 23,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10% இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதாங்க லாவா அக்னி 3 பாக்ஸ். ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி அக்னி 3 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளிப் டைப்ல ஓபன் பண்ற மாதிரி பாக்ஸ் டி ஸ்டைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ போன் ரீப்ளேஸ்மெண்ட் தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாவா பிரைமிஸ் பண்ணிருக்காங்க. சோ தட் கார்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபைனல் அந்த டைப் சி கேபிள் அண்ட் ஒரு 66 வாட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த லாவா அக்னி 3 இந்த மொபைல் பொறுத்தவரை 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 120GB வேரியன்ட் ஒரு 23,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 25,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அமேசான்ல ஆஃபிஷியலா இருக்கு அண்ட் அவங்களோட வெப்சைட்டும் அவைலபிளா இருக்கு. இதோட பையிங் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பேட்ல இருந்து பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பேக் சைடுல ஒரு நல்ல கர்வியான ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல பாட்டம்ல லாவா பிராண்டிங்கோட உங்களுக்கு டாப்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல உங்களுக்கு அந்த செகண்டரி ஸ்கிரீனும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த செகண்டரி ஸ்கிரீன் பார்க்கும்போது 336x480 பிக்சல 1.74 இன்ச்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளே. சோ தட் இந்த டிஸ்பிளேல நிறைய சிறப்பம்சங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிற முடியும். அதாவது கால் அட்டன் பண்ணிக்க முடியும், கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டெப் கவுண்ட், டைம், உங்களுக்கு இந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த செகண்டரி டிஸ்பிளே மூலமா நம்மளால பண்ணிக்க முடியும். சோ இதோட அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது பேக் சைடுல சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு 3D கர்வ்டு டிஸ்பிளேயோட அண்ட் செம்மையான ஸ்டன்னிங்கான டிஸ்பிளேயும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது, என்னதே இருந்தாலும் இதோட வெயிட்னு பார்க்கும்போது 212 கிராமுக்கு மேல போயிருது. திக்னஸ் 8.8 mm திக்னஸ். பிகாஸ் ஆஃப் இந்த செகண்டரி டிஸ்பிளே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனனால வெயிட்டும் கூடி இருக்கு, திக்னஸும் கூடி இருக்கு. சோ என்னதே இருந்தாலும் இதோட டிசைன் ஃபேக்டர் நிஜமாவே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த லாவா அக்னி 3 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ வித் 1200 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இது வந்து 3D கர்வ்டு டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளேல எந்த ஒரு OTT ஆப்ல நம்ம பாக்குறதுக்கும் வீடியோ கண்டென்ட்லாம் தாறுமாறா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே எடுத்து வந்திருக்காங்க. அது போக பேக் சைடுல முதல்ல சொன்ன மாதிரி செகண்டரி டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 1.74 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 366
480 பிக்சல்ல இந்த டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்பிளேல நிறைய விகட்ஸ் இருக்கு அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ற மாதிரியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த செகண்டரி டிஸ்பிளேவோட ஸ்மூத்னஸும் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இந்த செகண்டரி ஆகட்டும் பிரைமரி டிஸ்பிளே ஆகட்டும் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம் இந்த லாவா அக்னி 3 டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 212 கிராம், திக்னஸ் 8.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, 3 வருஷத்துக்கு OS அப்டேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், LPDDR5X UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, Wi-Fi 6E, Bluetooth 5.4, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், வேப்பர் கூலிங் சிஸ்டம், 5000 mm2ல 9 லேயரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தட் இங்க IP64 ரேட்டிங் இருக்கு. ஆக்சன் பட்டன் எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த ஆக்சன் பட்டன் மூலமா நம்மளால அந்த டார்ச் அட்டெண்ட் பண்ணிக்கிறது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, சோ இந்த கேமரா ஓபன் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் இந்த லாவா அக்னி 3ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் இங்க பார்க்க போறது பேட்டரிங்க. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 50% வித்தின் 19 மினிட்ஸ்லயும் 30% 0 to 100 ரீச் ஆயிருது இந்த மொபைலை பொறுத்தளவு. இங்க ஒரு ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால உங்களுக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் 50 MP வித் OIS சப்போர்ட் அட் 8 MP டெலஃபோக்கஸ் அண்ட் 8 MP அல்ட்ரா வைட். இங்க ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா, இங்க ஹையஸ்டா பிரைமரி சென்சார் 4K 30 frames seconds அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுல 1080 30 and 60 frames seconds வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த மொபைல்ல டூயல் வீடியோ, டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இந்த டெக்ஸ்ட் ஸ்கேன், சோ இவங்க நிறைய விஷயங்கள் கேமரால எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் கேமராவோட ஃபுட்டேஜ் சூப்பராகவே இருக்கு. பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ், டீடைலிங் அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் நைட் கண்டிஷன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே பிஹேவ் ஆகுது இந்த கேமராவை பொறுத்தளவு. செல்ஃபி கேமரா குட், ரொம்ப ஓவர்னு சொல்லிக்கிற முடியாது. அதுப்போ போர்ட்ரேட் ஷார்ட்ஸும் நல்லா வந்திருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் ஒரு சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த லாவா அக்னி 3ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு சூப்பரான மீடியாடெக் டிமென்சிட்டி 7300X ஓட எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 4-1 ஆர்க்கிடெக்ட் 2.5 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G615 MC2 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த போனுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் ஆகட்டும், ஒரு சோசியல் மீடியாஸ், ஒரு போட்டோஸ் அண்ட் அப்லோட் டவுன்லோட் பண்ற விஷயங்கள், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கும் நல்லா இருக்கு. அது போக இன்னைக்கு டிஜிட்டல் வைஸ்ல நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு மல்டி த்ரெட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லா விதத்திலுமே டிஜிட்டல் வைஸா நல்லா ஸ்கோர் பண்ணிருக்குன்னே சொல்லலாம் இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. இங்க ஒரு ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இங்க நல்ல ஒரு ஃபார்ம் இருக்கு. அது நல்லாவே ஆப்டிமைஸும் பண்ணிருக்காங்க இந்த லாவா அக்னி 3 சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா அக்னி 3 நிஜமாவே 23,000 ரூபாய்க்கு ஒரு அட்டகாசமான ஒரு மொபைல் இன்னைக்கு இந்த லாவால இருந்து செம்மையா லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஏவுகணை மாதிரி இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு போன்னே சொல்லிக்கலாம். இல்ல ஆக்சன் பட்டன் இருக்கு, செகண்டரி டிஸ்பிளே பேக் சைடுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சும்மா பேருக்குன்னு கொடுக்காம நிறைய கஸ்டமைஸ்ட், நிறைய விகட்ஸ், இன்னைக்கு டே டு லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாமே பேக் சைடு செகண்டரி டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அளவுக்கு டிஸ்பிளே நல்லா பெருசா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல டிராபேக்னு பார்க்கும்போது வெயிட் கொஞ்சம் கூடுதலா இருக்கு, திக்னஸும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு பிகாஸ் ஆஃப் அந்த செகண்டரி டிஸ்பிளே இருக்கும்போது. ஆனா பேட்டரின்னு பார்க்கும்போது சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. ஆல்ரவுண்டரா இருக்கு, சிப்செட்டும் அருமையா இருக்கு. அண்ட் தட் கேமராவுக்குமே டெலஃபோக்கஸ் வித் உங்களுக்கு சோனி சென்சார் பிரைமரி சென்சாரோட எடுத்துட்டு வந்து ஒரு மேஜர் ரோலா அமைஞ்சிருக்கு. டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டுட்டாங்க. அண்ட் ஓவரால் ஒரு தரமான ஒரு போனுங்க இந்த லாவா அக்னி 3. இந்த போன்ல நெகட்டிவ்னு பார்க்கும்போது எனக்கு பெரிய அளவுக்கு எதுவுமே இம்பாக்ட் பண்ணல. ஏன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், இந்த போன்ல 1 இயர் வரைக்கும் போன் ரீப்ளேஸ்மெண்ட் தரப்போறதாகவும் சோ லாவா இங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சும்மா கிடையாது, 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இந்த போன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு போனுக்கு இன்னொரு போன் ரீப்ளேஸ்மெண்ட் அதுவும் வீட்லயே வந்து தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குரிய கார்டும் நம்மளுக்கு பாக்ஸ்குள்ளே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும் ஒரு மொபைல்ல? 23,000 ஸ்பெண்ட் பண்றோம், 1 வருஷத்து வரைக்கும் கவலையே கிடையாது. அட்டகாசமான ஒரு போன் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த லாவா அக்னி 3 எடுங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.